பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவன் தேடின நாட்களில் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் காரியங்களை நான் வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு பெரிய கவலை, ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா, நான் நினைக்கிற காரியம் என் வாழ்க்கையில நடக்கலையே, நான் யோசிக்கிற காரியம் என் வாழ்க்கையில நடப்பது கிடையாது, நான் விரும்புகிற காரியம், நான் எதையெல்லாம் ஒரு காரியத்தை பிளான் பண்ணி செய்றேனோ அவைகளெல்லாம் எனக்கு நடக்காமல், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நான் நினைப்பதற்கு மாறாக நடக்கிறதே என்கிற வேதனையும் அங்கலாய்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் உங்கள் காரியங்களை நடப்பிப்பேன், உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் எந்த காரியத்திற்காய் அவரை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எவைகளுக்காய் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வரச் செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இங்க உசியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, உசியா தன் தகப்பனை போல ஆண்டவருடைய சமூகத்தை தேட மனதாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்கச் செய்தார். கர்த்தர் அவன் காரியங்களை கைகூடி வர வச்சார். சோத்ரா, அவன் விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான், அநேகரை அழித்து போட்டான், நிறைய காரியங்களை கர்த்தர் உசியா ராஜா மூலம் செய்தார். காரணம் ஒன்றே ஒன்று, அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்தான். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கிறீர்கள்? சோத்ரா, உங்கள் முதல் பகுதியை, உங்கள் முதல் இடம் யாரை வைத்து அழகு பார்க்கிறீர்கள்? ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், வேத வசனத்திற்கு கொடுத்து பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் அவரை தேட தேட நீங்கள் தேடுகிற காரியங்களை அவர் உங்களுக்கு வாய்க்க செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பியுங்கள், உங்கள் காரியம் வாய்க்க போகிறது. Praise God, hallelujah. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நீங்கள் செய்கிறது நிச்சயம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற காரியத்தில் நிச்சயம் கர்த்தர் தம்முடைய அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்கள் காரியம் கைகூடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. பிசினஸ்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன காரியத்தை எதிர்பார்ப்பு விருப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள்? அப்பா சொல்லுகிறார், நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன், நான் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன், நிச்சயம் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் காரியம் வாய்க்கும். நெகேமியா, எஸ்ரா அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள். ஸ்தோத்திரம். அவன் ராஜாட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு, இடிக்கப்பட்ட வாசல்களை கட்டி எழுப்புவதற்கு பல பிரயாசப்படும் பொழுதும் உள்ள இருக்கிறவங்களே, கூட இருக்கிறவங்களே ரொம்ப இழிவாய் பேசினார்கள், ரொம்ப மட்டம் தட்டி பேசினார்கள். ஆனால் நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தபடினால், நெகேமியா உபவாசித்து தேவனை நோக்கி தேவனை பார்த்தபடியினால் நெகேமியாவுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இடிக்கப்பட்ட அலங்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையும் குடும்பமும் எதிர்கால வாழ்க்கையும் துளைத்து விட்டு இடிக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? நீங்கள் மறுபடியும் நான் கட்டுவதற்கு பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடும் பொழுது உன் காரியங்கள் ஜெயமாய் முடியும், உன் காரியங்கள் வாய்க்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ, பிரைஸ் காட். நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எந்த காரியங்களாயிருந்தாலும் சரி, அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயம் வாய்க்க செய்வார். ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா ரேமாவா கர்த்தர் கொடுக்கிறார்.
உங்கள் காரியம் வாய்க்க போகிறது. உங்கள் காரியம் கைகூடி வரப்போகிறது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். யோசேப்பு போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். காரணம், அவர்கள் எல்லாரும் முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், உங்கள் காரியம் வாய்க்க போகிறது. உங்கள் காரியம் கைகூடி வரப்போகிறது. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். Praise God, hallelujah. ஆண்டவரே, அவர்கள் ஜெபிக்கிற காரியம் கைகூடி வருவதாக. அவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் கைகூடி வருவதாக. அவர்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. பிள்ளைகளுக்காய், வாழ்க்கைக்காய், எவைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ அவருடைய காரியங்கள் கைகூடி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் காரியம் வாய்க்கும். உங்கள் காரியம் கைகூடி வரும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ்